தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 49 வசனம் 16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். புதிய கிருபையினாலே கர்த்தர் இந்த நாளை நிரப்புகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய புதிய அபிஷேகத்தினாலே கர்த்தர் இந்த நாளில் எங்களை ஆட்கொள்ளுகிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய உள்ளங்கைகளில் நீங்கள் வரைந்து வைத்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாய் மறந்தாலும் மறக்காத தேவன் ஆண்டவரே, மனிதர்கள் கைவிட்டாலும் ஆண்டவரே நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை அருளுகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே நினைவாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள்ல உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்து நீங்க பாதுகாக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விபத்துகளுக்கும் ஆண்டவரை தீவிரித்து வருகிற பொல்லாத மனிதர்களுடைய திட்டங்களுக்கும் சத்ருவின் சதிய ஆலோசனை திட்டங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் ஆண்டவரை நீர் மதிலாய் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். சரீர பலவீனத்திலே கர்த்தர் பாதுகாப்பை அருளுகிறீங்க, சுகத்தை அருளுகிறீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்ருவின் கண்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து உம்முடைய உள்ளங்கைகளுக்குள்ளே வரைந்து வைத்திருக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை மறைத்து வைத்து ஆண்டவரே கண்மலையின் மேலே நீங்க உயர்த்துகிறதுக்கு சித்தம் கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் கலங்காதபடிக்கு திகையாதபடிக்கு உமக்குள்ளே நிலைத்து நிற்க உம்முடைய அன்பிலே வேறுன்ற ஆண்டவரே கண்ணியுள்ள வாழ்க்கை வாழ, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவரே இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.